வணக்கம். இன்னைக்கு 1 ஜூலை 2026 அன்று மதுக்கூட கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் இங்க சேர்ந்திருக்கோம். இது டாஸ்மாக் தலைமை அலுவலக என்ட்ரன்ஸ். இது 2025 டிசம்பர் மாசத்தோட எங்களுக்கு கொடுத்த மதுக்கூட டெண்டர் பீரியட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு கடந்த ஆட்சியில இருந்தவங்க ஒரு 6 மாசம் நீட்டித்து எங்க மதுக்கூடத்துக்கான உரிமையை 6 மாசம் நீட்டிட்டு நேத்து இரவு ஜூன் மாசம் வரைக்கும் டெண்டர் இருந்தது. இதை தலைமை அலுவலகத்தில் நாங்கள் பலமுறை சொல்லியிருந்தோம். சார் முடிய போது எங்களுக்கான எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்களா, புது டெண்டர் கொடுக்குறீங்களா, பார் நடத்துறோமா இல்லையா, என்ன இது இந்த 717 கடைகளை நீங்க சடாருன்னு மூடினீங்க, இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு பொறுங்கள்னு சொல்லி எங்களெல்லாம் பொறுமையா இருக்க சொல்லிட்டு இன்னைக்கு காலையில மாண்புமிகு அமைச்சர் டாஸ்மாக் அமைச்சர் இங்க மீட்டிங் போட்டுட்டு இன்னைக்கு எங்களுக்கு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் அதாவது 1 ஜூலை 2026 அன்று இந்த ஜூலை 5 மணிலிருந்து மதுக்கூடங்கள் திறக்கக்கூடாது, கால வரையற்ற மறு அறிவிப்பு வர வரைக்கும் அப்படின்னு இன்டெஃபினைட் க்ளோசிங் கொடுத்திருக்காங்க. இத சம்பந்தமான இது சம்பந்தமாக எங்களுக்கு 2 to 3 மணிக்கு எல்லா மாவட்டத்துக்கும் லெட்டர் வந்துருச்சு. இந்த லெட்டரை பத்தி நாங்க என்கொயரி பண்றதுக்கு தலைமை அலுவலகத்துக்கு எம்டிஏ பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் அலுவலகத்தில் எங்களுக்கு மீட்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த அலுவலக மீட்டிங் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுல எங்களுக்கான நிரந்தர தீர்வை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. இது இன்டெஃபினைட் இதுதான், ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு எங்களை காலதாமதம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப நான் எங்க உறுப்பினர்கள், கட்டிட உரிமையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் எல்லாரும் வலியுறுத்தி கேட்டனால நாளை காலையில் 11 மணிக்கு வாங்க, நல்ல தகவல் சொல்றோம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட்டை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதுல எங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படலைன்னு சொன்னா எங்க மதுக்கூடம் இயங்குற கட்டிடத்துல மது கடைகளும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மது கடைகளை வச்சிருந்தா எங்க கட்டிடத்தை வெறும் கட்டிடத்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு இயலாது. அதனால அதை மூடுங்கன்னு சொல்லி வலியுறுத்திட்டு வந்திருக்கோம். நாளை காலையில் 11 மணிக்கு அவங்க தகவல் தெரிஞ்சாதான் மறு அறிவிப்பு வர வரைக்கும் நாங்களும் மது கடைகளை தமிழ்நாட்டில் திறக்கிறதுக்காக இல்ல, அந்த அறிவிப்பை நாங்களும் பத்திரிகை மூலமா சேனல் மூலமா நாங்க இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அமைச்சரை நாங்க பாக்கலங்க, அமைச்சர் எங்களை பாக்குறதுக்கும் டைம் இல்ல. அமைச்சரும் டாஸ்மாக் அலுவலர்களும் தான் மீட்டிங்ல இருந்தாங்க. நாங்க 3 மணில இருந்து தான் எங்களுக்கு எப்பயுமே ஜெனரல் விசிட்டிங் டைம்ஸ் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த 3 மணில இருந்து நாங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தோம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, பேசுங்க. ஏன்னா எங்களுக்கு 2 மணி 1:01 இருந்து தகவல் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. சில சேனல்களுமே போட்டுட்டாங்க இந்த மாதிரி இன்றைய இது மதுக்கூடங்கள் மூடப்படுது. நாங்க அதை நம்பல. ஏன்னா இது சேனல் மூலியமா வர்றதோட அலுவலகத்தில் கேட்டாலே முடிவு தெரியும்னு சொல்லி வர்றதுக்குள்ள 3 மணி 2:30 மணிக்கெல்லாம் சில இடத்துல மாவட்ட செயலாளர்கள் எங்களுக்கான இது பிரிண்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. நீங்க மதுக்கூடங்களை திறக்காதீங்க, இன்னைக்கு 5 மணிக்கு தான் உங்களுக்கு கடைசி இதுன்னு கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன், கலால் இவங்களும் எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க நீங்க திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி மதுக்கூட ஒப்பந்ததாரர்களை வலியுறுத்தணும். உடனே நாங்க இங்க தலைமை அலுவலகத்துக்கு வந்துட்டோம். எம்டிஏ பார்க்க வந்தப்போ மீட்டிங் கொடுக்கல. மீட்டிங்ல அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவர் கூப்பிட்டு ஒரு 5 நாள் ஏன் நீங்க பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு கேக்குறாங்க. 5 நாள்ன்றதே ஒரு நிரந்தரமா அவங்க சொல்லல. அந்த 5 நாள் 15 நாள் ஆகலாம், 50 நாள் ஆகலாம். அப்ப நாங்க சொன்னோம், எங்க கட்டிடத்தில் இயங்குற மதுக்கூடங்கள் இயங்க விடலைன்னு சொன்னா மது கடைகளும் இருக்க வேண்டாம். ஏன்னா நாங்க அதுக்கான டெபாசிட் பல லட்சங்களை கட்டி வச்சிருக்கோம். அந்த டெபாசிட் எல்லாம் எங்களுக்கு அட்வான்ஸா இருக்கு, எதுவுமே கழிக்கல, எதுவுமே பண்ணல. எங்க காசை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்றீங்க? அப்ப எங்க கட்டிடத்துல உங்க மது கடையும் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். மது கடை நடத்தணும்னா மதுக்கூடம் இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல பொதுமக்களுக்கான தொந்தரவுகள் தான் ஏற்படும். இல்ல ஷாப்ன்றது வேற, பாஸ் டாஸ்மாக் அலாங் வித் பாஸ் இதை இன்னைக்கு 5 மணில இருந்து டிஸ்பைட்டா மூட சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாங்க. அப்புறமேட்டு அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு இயங்குறதுக்கு அலோவ் பண்றேன்றாங்க. அதுக்கான எந்த ஒரு ஆர்டரா பேப்பர்ஸா வரவே இல்லை. ஆனா எங்களுக்கு பிரிண்டட் மேட்டர்ஸா கன்சர்ன் டிஎம்ஸ் எல்லாம் எங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க, யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஓபன் த பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது தொடர்பா நாளை காலை 11 மணிக்கு எம்டி அலுவலகத்தில் மீட்டிங் நடக்கும். எங்களுக்கு கூட சேர்ந்து பாக்குறேன்னு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல எங்களுக்கான தீர்வு வரலன்னு சொன்னா மதுக்கூட டெண்டர் நடக்கிற வரைக்கும் மது கடைகளையும் திறக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆமா, மது கடைகளை நாங்க மூடுவோம். எங்களுக்கு ஏன்னா நாங்க கட்டிடத்துக்கு நாங்க கொடுத்திருக்க ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் எதுவுமே ரெனியூவலும் பண்ணல.
இது நாள் வரைக்கும் நாங்க மது கடையை நடத்துறதுக்கு கொடுத்த ரெனிவல்ஸ் எங்களுக்கு கொடுக்கல. மேலும் பல கடைகளுக்கு மது கடைகளுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய வாடகைகளும் எங்களுக்கு இன்று வரையில ஒழுங்கான வாடகைகளையும் கொடுக்கல. பிடபிள்யூடி நிர்ணயித்த வரைமுறைக்குள்ளேயும் இவங்க வாடகை கொடுக்கறது இல்ல. எங்களை எல்லாம் கட்டிடத்தை வந்து இலவசமா அவங்க எடுத்துக்கிட்டு எங்க கட்டிடத்தை அவங்க நடத்துறதா சொல்றாங்க. நாங்க அமைச்சரை பாக்குறதுக்கு முற்பட்டோம், அமைச்சரும் இன்னைக்கு பார்க்கல. இன்னைக்கு எல்லாருமே கோவலத்துல மீட்டிங் சொல்லிட்டு அங்க ஓடிட்டு இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு வருவாய் கொடுக்கிற இந்த இதுல உங்க பார் வருவாய் எங்களுக்கு பெருசு இல்லைன்னு சொல்றாங்க. எங்க கட்டிடத்துல உங்க கடை இருக்கறனால உங்க வருவாய் எங்களுக்கும் தேவையில்லைன்னு சொல்லி நாங்க மூட சொல்லி வலியுறுத்துறோம். மது கடைகளை மூட சொல்றோம். அவங்க மூடாத பட்சத்தை நாளைக்கு நாங்களே மூடுறதா இருக்கும். ஆமா, தமிழ்நாடு முழுக்க சென்னையில ஆரம்பிச்சு கடைக்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் எங்க சங்கத்தோட முடிவு.